விளக்கு எப்படி ஏற்றணும்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம பரசுராமன் சார் சொல்கிற விளக்கை ஏற்றுறதுக்கு ஒரு வித்தையே கற்றுக்கணும். அது என்ன விளக்கு, அது என்ன கோவில், விளக்கமாக பார்ப்போமா? குரு வழங்கும் தமிழும் பக்தியும். வாருங்கள், தமிழை கொண்டாடுவோம் பக்தியுடன். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. நான் வெற்றிவேல் முருகனுக்குன்னா நீங்க அரோகரான்னு சொன்னீங்களா இல்லையா? நெஞ்சில கை வச்சு பேசணும். இது என்ன சமாச்சாரம்? ஒரே பாடலுங்கிறதுக்கும் இதுக்கு என்ன சம்பந்தம், என்ன தொடர்பு? தமிழ்ல முதல் நூல்னு நாம சொன்னோம்னாக்க தொல்காப்பியம்னு சொல்றோம். தமிழ் மறை, தமிழ் வேதம்னா திருக்குறள் சொல்றோம் ஐயா. அந்த தொல்காப்பியமும் திருக்குறளும் சொல்றது நெறிமொழி மாந்தர் ஆணையர்கிளர்ந்த மறைமொழி தானே மந்திரம் என்பர். நெறிமொழி மாந்தர் பெருமை நிலத்து மறைமொழி காட்டிவிடும். இந்த மந்திரங்கள் இருக்கு இல்லையா, அதனுடைய பெருமையை தொல்காப்பியம் இந்த திருக்குறள் ரெண்டும் பேசுது. கொஞ்சம் கூட அவநம்பிக்கையே வேண்டாம். திருநெல்வேலியில நெல்லையப்பர் கோவில் காந்திமதி அம்மா, அங்க இந்த விளக்கேத்துற பணியாளர் விளக்கேத்துறவர்னா ஏதோ இப்படி பார்த்து ஏத்துறவர் இல்ல. இன்னைக்கு அங்க போனீங்கன்னா உயரக்க இருக்கும், ரொம்ப உயரம். இன்னைக்கு ஏணியை வச்சு அந்த விளக்கை ஏத்துறது கஷ்டமா இருக்கு ஐயா. ஆனால் எந்த விதமான ஏணி இல்லாம அந்த பக்கம் பார்த்தா சின்ன ஒரு வளைவு, கீழே துணுண்டு ஒரு வளைவு கம்பி, அதுக்கு எண்ணெய் ஊத்துறது, திரி போடுறது, பத்த வச்சு அதை அங்கே ஏத்த எல்லாத்தையும் கீழே நின்றுக்கிட்டே பண்ணுவாங்க. என்னையா திறமை, என்ன கட்டுப்பாட்டில் வச்சிருந்தாங்க உடம்பையும் மனசையும் கைகள் கால்கள் அத்தையும். அந்த மாதிரி தொழிலை ஒருத்தர் பண்ணிக்கிட்டு இருந்தார், விளக்கத்துற பணியாளர்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு ஒன்றும் தெரியாது. நேரம் வந்து இந்த வேலையை செஞ்சுட்டு, எப்பா நல்லையப்பா அம்மா காந்திமதி அம்மா ஆத்தா என்ன பார்க்குற, பெத்தி இல்லை உன் பருப்பு காப்பா அப்படின்ட்டு அந்த நினைவிலேயே வேலை பண்ணிட்டு இருப்பாரு. அந்த நேரத்தில் அந்த நாட்டை ஆளக்கூடிய அந்த திருநெல்வேலி அந்த பக்கம் அமைச்சர் எல்லா தப்பு தண்டாவும் பண்ணினார். தப்பு தண்டா பண்ணின இந்த அமைச்சரை உடனே வெளியில பதவியிலன்னு தூக்கி ஆகணும். என்ன பண்றது, நெல்லையை பற்றியும் காந்திமதிக்கிட்டையும் கேட்டுருவோம் அப்படின்னு இவர் வர்றார். ராஜா வர்த்தன் இதனமா, அதுக்குள்ளேயும் நம்ம இங்க விளக்கேத்துற பணியாளர்கிட்ட போ. இந்த விளக்கேத்துற பணியாளர்கிட்ட ஒரு சித்த புருஷர் மாதிரி உள்ளவர் வந்தார். பார்த்தார், குழந்தை இங்க வாடா, நான் ஒரு பாட்டு உனக்கு சொல்லித்தரேன், அது தினந்தோறும் நீ சொல்லிக்கிட்டு நல்லா இருப்பாடா. சொல்லுங்க ஐயா. தயவு செய்து இப்பொழுது அடியேன்னு சொல்லக்கூடிய பாடல் உங்க வீட்டில் இருக்கிற புஸ்தகத்தில் இருக்குது. அபிராமி அந்த அதில் இருக்கிற ஒரே ஒரு பாட்டு கொட்டி கொடுத்துருக்கு ஐயா. என்னையா அது ஞான பூமி இது? வையம் துரகம் மதகரி மா மகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிலை ஆரம் பெரி முடித்த ஐயன் மனையாள் அடித்தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே. நிதானமாக வார்த்தைகளை சொல்லிட்டு போயிருக்கேன். வையம் தொடகம் அப்படின்னு தொடங்குற பாட்டு. அந்த அம்பாளிடம் பக்தி செலுத்தக்கூடியவர்களுக்கு ஒரு அடையாளம் உண்டு. நல்ல உயர்ந்த பதவி, குதிரைப்படை, யானைப்படை, அது மட்டும் இல்ல, நல்ல செல்வ வசதி, தங்கம், இதெல்லாம் மட்டும் இல்ல, அவ்வளவோட நல்ல உயர்ந்த அரச பதவி, இவ்வளவும் கிடைக்கும். இதுதான் அடையாளம் அம்பாள் அடியார்களுக்குன்னு அதுல இருக்கு. அப்பலேருந்து நம்ம இந்த பிள்ளையாடா இருக்காரு யார், இந்த விளக்கத்துற பணியாளர், நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் நினைப்பது உன்னைன்னு அபிராமி அந்த அதுல ஏற்கனவே ஒரு பாட்டுல இருக்கு. அந்த மாதிரி நின்னாலும் இந்த பாட்டு தான், உக்காண்டாலும் இந்த பாட்டு தான், நடந்தாலும் இந்த பாட்டு தான், படுத்தாலும் இந்த பாட்டு தான். மந்திரங்களுக்கு ஆற்றல் உண்டு உண்டு உண்டு. தொல்காப்பியம் திருக்குறள்லேருந்து விளக்கம் சொல்லி நிரூபிச்சிருக்கோம். இப்பதான் அந்த ராஜா யாரு, அந்த அமைச்சர் தப்பு பண்ணிட்டாருன்னு அவரை பதவியிலும் தூக்கி எறிஞ்சுவிட்டு வேற யாரை நியமிக்கலான்னு இங்க சுவாமிகிட்ட கேட்கலான்னு யோஜனை அப்படி வேண்டிக்கிறதுக்கு வரார். அப்படி பிரார்த்தனை செய்து விட்டு திரும்புகிறார். திரும்பினா நம்ம விளக்கேத்துற பணியாளர் பட்டார். மந்திரிகளுக்கு உண்டான அந்த கிரீடம் என்னவோ சொல்கிறோம் இல்லையா, தலைக்கு உண்டானது, அது வந்தது சன்னதிலேயே அழகாக அவர் தலையில் வச்சார். மந்திரிகளுக்குன்னு உண்டான அந்த அது இது எல்லாத்தையும் இவருக்கு போட்டு வாசலில் கொண்டு வாடா, பல்ல கொண்டு வா, இவருக்குன்னு மந்திரிகளுக்குன்னு உண்டான அந்த குதிரை படை, அந்த யானை, அதுக்குன்னு உண்டானது எல்லாம் வந்துடுத்து. ஒரு விளக்கேற்றும் பணியாளர் இந்த ஒரே ஒரு பாடல் மூலமாக மிகவும் உயர்ந்த பதவியை அடைந்தது. இந்த ஞான பூமியில நிகழ்ந்த இடம் திருநெல்வேலி நெல்லையப்பர் கோயில் காந்திமதி. காரணம் அந்த ஒரே பாடல். அதுபோல நாம் நாள்தோறும் நல்லவைகளை கேட்போம். தமிழும் பக்தியும் மூலமாக நாமும் உயர்வோம், அடுத்தவர்களையும் உயர்த்துவோம்.